ஒரு பக்கம் விஜய் காவேரியுடைய காதல் காட்சிகள் தான் அடுத்த வாரத்தில் நிறைய டாமினேட் பண்ண போகுது. ஏன் அப்படின்னா முதல் வாரம் முழுக்க காவேரிக்கு அம்மா போட்டுருந்துச்சு, விஜய் பார்த்துக்கிட்டார். சாப்பாடு சமைச்சு ஜூஸ் போட்டு ஊட்டி விட்டார். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா விஜய்க்கு அம்மா போட்டுருச்சு. அதனால் காவேரி ஒர்க் ஷாப் போகிறேன்னு பொய் சொல்லிட்டு, இத்தனை பொய் சொல்கிறதுக்கு அவங்க அம்மாட்ட ஒரு உண்மையை சொன்னால் முடிஞ்சிடும். ஆனாலும் அதெல்லாம் முடியாது, அப்போ தான் கதையை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கெஸ்ட் ஹவுஸில் போய் உட்காந்துட்டு அவர் கால் அமைக்கி விட்டு கை அமைக்கி விட்டு அவருக்கு அவங்க ஜூஸ் போட்டு கொடுத்து அவங்க பார்த்துக்கிற காட்சிகள் வரப்போகுது. ஸோ அந்த காதல் காட்சிகளுக்கு இடையில கொஞ்சோண்டு கதைங்கிறது ஒன்று வேணும்ல, தொட்டுக்கிறதுக்காச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பசுபதியை தேடி போகிறது, பசுபதியை திருப்பி பிடிக்கிறதுக்காக நிவினும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் குமரனும் சேர்ந்து ட்ரை பண்ணுறது, அவங்க முடியாமல் இருக்கும் பொழுது விஜய் சரி பண்ணுறதுங்கிற மாதிரி இன்னும் 2 வாரத்துக்கு இழுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு நடுவில் இந்த யமுனாங்கிற பொண்ணுக்கு ஏற்கனவே காவேரியை கொண்டு போய் ஒரு ட்ராப் பண்ணுறாரு, காவேரியிட்ட தனியாக பேசுகிறாரு, காவேரி கூட ஃபோனில் பேசுகிறாருன்னு நிவின் மேலே அப்படி ஒரு ஆத்திரமும், நிவினும் காவேரியும் தன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ விடமாட்டுறாங்கிறாங்க. யமுனாவோட வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் மேலே கரிசனம் காட்டினதுக்காக ஒரே பாவத்துக்காக ஒருத்தர் எனக்கு உன் மேலே விருப்பம் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தோணலன்னு சொன்னாலும் கூட மிரட்டி தாலி கட்ட வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறது தான். இப்பயும் என் அக்காவை எதுக்கு நீ போயிட்டு வந்தீங்க, காவேரிக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு, அவள் இந்த ஒரு வாரம் எங்கே இருக்கா, அந்த தங்க போகிறதே நீங்கள் அவ கூட தான் நீங்கள் தங்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் கேவலமாக பேசிக்கிட்டே இருந்தாருன்னா பலார் அப்படின்னு ஒன்று விட்டு ஏற்கனவே அவருடைய கோபத்தை காமிச்சிட்டார் நிவின். இந்த தடவை அப்படி பேசும்பொழுது இந்த வயலன்ஸ்லாம் கூடாதுங்கிறதுனால டிவோர்ஸ் நோட்டீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணி, டைவர்ஸ்மா உனக்கும் எனக்கும் விவாகரத்தை, நீ தயவு செஞ்சு உங்கள் அம்மா வீட்டுக்கே போய்டு, என்னால் அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது, சந்தேக பிசாசு மட்டும் கிடையாது, நீ சரியான பிசாசு அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு இவர் விட்டு விலகி போகிற மாதிரி சம்பவங்கள். அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் அவரை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது ஏதாச்சும் நடக்குமா, இல்லை எவ்வளோ இருந்தாலும் பொறுத்து போ அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு பண்ணுறதுக்கெலாம் பொறுத்து இவர் நிவின் தன்னோட வாழ்க்கையவே அழிச்சிக்கணும். ஏன்னா தனக்கு யமுனா மேலே எந்த ஒரு அட்ராக்ஷனும் இல்லை, அது இருக்க மாதிரி இது வரைக்கும் எதுவும் காமிக்கவும் இல்லை. அப்புறம் ஏன் அவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ்லாம் இவர் பொறுத்துக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதையில் அடுத்து காதல் காட்சிகளாக காவேரி விஜயை கவனிச்சிக்கிற காட்சிகளை பற்றியும் இந்த கதை போகிற போக்கையும் பற்றியும் உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு, டிவோர்ஸ் சரியா இல்லையா யமுனாவுக்கு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.